என்னுடைய பெயர் ஆரோக்கிய மேரி. நான் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். நான் ஃபிசிக்ஸ் மேடமாக இருக்கிறேன். இன்றைக்கி இந்த தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ தென்காசி மாவட்டத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. தென்காசி மாவட்டத்தில் என்னென்ன முன்னேற்றம் வரணும், என்னென்ன தடைகள் இருக்குது, இன்னும் எப்படி இந்த மாவட்டத்தை முன்னேற்றி கொண்டு வரணும், அந்த பாயிண்ட்ல தான் நான் பேச போகிறேன். தென்காசி மாவட்டம் இப்போ திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பிரிஞ்சு தென்காசி மாவட்டம் தனியாக பிரிஞ்சிருக்குது. அப்போ இந்த மாவட்டத்துக்கு என்னென்னா, இங்கே உங்களுக்கே தெரியும், சுற்றுலாத்துறை அப்படின்னாலே குற்றாலன்று தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குற்றாலம் அதில் குளிக்கிறதுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து உள்ள மற்ற மாநிலங்கள், இந்தியாவிலேருந்தும் எல்லா மாநிலங்களிலும் இங்கே எல்லாருமே வராங்க. அப்போ இந்த மாவட்டம் எப்படி இருக்கு, இதை இன்னும் எவ்வளோ முன்னேற்றலாம், சுற்றுலாத்துறை அளவில் இன்னும் அதிக அளவில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து முன்னேற்றலாம். அடுத்து படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் எதுக்கு சென்னையை நோக்கி ஓடுறாங்க? சென்னையில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. அந்த கம்பெனிஸை எங்க தென்காசி மாவட்டத்துக்கு கொண்டு வாங்க. இங்க உள்ள இளைஞர்கள் இங்கேயே பணிபுரிந்து இந்த மாவட்டத்திற்கு முன்னேற்றத்திற்கு வழிகோலாக இருக்க முயலலாம். நிறைய மாணவர்கள் அவங்கள பார்த்து மற்ற மாணவர்களும் இங்கே நிறைய புதிய ஐடி கம்பெனிகள் ஆரம்பிச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றலாம். அடுத்து இன்னொன்று சொல்ல பாத்தீங்கன்னா, இந்த தென்காசி மாவட்டத்தை ரொம்ப ஒரு அழகான மாவட்டம், இயற்கை சூழல் நிறைந்த மாவட்டம் வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. மதுரை, தூத்துக்குடி அந்த பக்கம் போனீங்கன்னா ரொம்ப அனல் காற்று தான் வீசும். இது ஒரு குழுன்னு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான தென்காசி மாவட்டம். இங்க எல்லா வசதிகளும் இருந்தாலும் இங்க விவசாயன்றது ஓரளவு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு தேவையான வாழ்வாதாரம்ன்றது கம்மியா தான் இருக்குது. அவங்களுடைய விளைபொருட்களுக்கு தேவையான விலை, குறிப்பிட்ட விலை அமைவதில்லை. இப்போ தேர்தல் காலத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பணக்காரங்களா இருக்காங்க, பணக்காரங்களா ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க, படிச்சவங்க அதுக்கு தேவையான வேலை வாய்ப்பை தேடி போயிட்டு இருக்காங்க. விவசாயிகள் இன்னும் கீழே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறினால்தான் இந்தியாவுடைய பொருளாதாரமே முன்னேறும். ஏனென்றால் இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம் தான். சோ விவசாயத்தை முன்னேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இந்த தென்காசி மாவட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க யாரு? விவசாயிங்க. ஆனா அவங்க அதுக்கு முதலீடு எவ்வளவு பண்ணிருப்பாங்க தெரியுமா? 500 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருப்பாங்க. 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றதுக்கு 500 ரூபாய் வரைக்கும் அவங்க முதலீடு வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு நஷ்டமாகுது பாருங்க. அப்ப அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு அவங்க கடன் தொல்லையில சிக்கி மேலும் என்ன பண்ணுவாங்க, வளர்ச்சி இல்லாம ஆயிருவாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட விலையை பிக்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு விளை பொருள்களுக்கும் குறிப்பிட்ட விலையை பிக்ஸ் பண்ணி அதை அரசாங்கமே எடுத்துட்டு மற்றவங்களுக்கு அந்த அரசாங்கமே கவர்மெண்டே எடுத்துட்டு மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணும் போது விவசாயிகளுடைய தரம் முன்னேறும். அவங்க வாழ்க்கை தரம் உயரும் பொழுது அவருடைய பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வைத்து அவங்களையும் வாழ்க்கையில முன்னேற்றுவாங்க. எல்லாம் இந்த தென்காசி மாவட்டமே உயர்ந்த நிலைக்கு வரும். 3 முக்கிய விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஒன்னு இங்க தென்காசி குற்றாலத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும். இன்னொன்னு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை எங்க ஊர்லயே ஐடி நிறுவனங்களை கொண்டு வாங்க. 3வது விவசாயிகளுக்கான நலனை மேம்படுத்தணும், பொருட்களுக்கான விலையை நிர்ணயிச்சு கொடுங்க அப்படின்றது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. மேமுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாம்.